நேற்று சொன்னார் நமது தலைவர், உபத்தலைவர் சொன்னார், அது வேலூரிலிருந்து வந்த மக்கள் தான் செய்தார்கள் என்று சொன்னார். ஐயோ, வேலூரா? நானும் வேலூர் தாங்க. அங்க அவங்க இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையே. ஒருத்தர் கூட அவ்வளவு பெரிய கொடி கம்பம் வேலூர்ல வச்சதே கிடையாது. எவ்வளவு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கொடி கம்பத்தை பார்க்கறதுக்கே வரலாம். ராஜகிருஷ்ணா அப்படி இருக்கு. இந்த பீடம் உலகமெல்லாம் பார்த்துருக்காங்க. உலகமெல்லாம் இந்த பீடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் வந்த உடனே கோயிலில் ஓடி வந்து இந்த பீடத்தை தான் பார்த்தேன். நம்ம டிவியில் பார்த்தோம், ஆனால் நேராக பார்க்குறோம் சொல்லி அந்த சம்மன்சானவர்களெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஏதோ ஒரு டூரிஸ்டிக் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி, சுற்றுலா வந்த மாதிரி, நான் சின்ன குழந்தை மாதிரி ஓடி ஆடி ஏற்கனவே இங்கே பிறந்து வளர்ந்தவன் மாதிரி அலைந்து தெரிந்தேன். எவ்வளவு சிறப்பான மலர்களை வைத்திருக்கிறீர்கள். என்ன பியூட்டிஃபுல். நல்லா ஃபேன் போட்டு காத்து வருது. எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. எவ்வளவு அழகாக பாடுகிறீர்கள். இசை, ஜெபிக்கிறீர்கள், படித்தீர்கள், எந்த குறையும் இல்லை. ஸோ நீங்க வெளியில் ஓடித்தான் இறைவனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். எஸ், வேளாங்கண்ணிக்கு ஓடுறீங்க, இது பத்தாது. பூண்டிக்கு ஓடுறீங்க, ரோமுக்கு ஓடுறீங்க, ரூட்ஸுக்கு ஓடுறீங்க. லோக்கல் மாதாவை ஒருத்தரும் நம்புறதே இல்லை. லோக்கல் இருக்கிற மாதா கிட்ட ஜபம் பண்ணா போதும் நினைக்கிறதே கிடையாது. அவங்களும் இவங்களும் ஒண்ணுதான். அதே தாய் தான். அந்த தாயும் நமக்குள்ளதான் இருக்காங்க. கோயிலில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அதே உள்ளம் உனது மரபியலில் தேடுகிறாயா? அங்கே தான் கடவுள் புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். உனது உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்று செதுக்கி வைத்திருக்கிறார். மரபியலில் பார்த்தாயா? தாய் அணையில் பார்த்தாயா? இருமூணு கூறுகளில் பார்த்தாயா? உனது மூச்சில் பார்த்தாயா? இதயத்தில் பார்த்தாயா? உனது மூளையில் பார்த்தாயா?